அன்பார்ந்த ரயில் பயணிகளே, ஒரு முக்கிய அறிவிப்பு. தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவு குறித்து இந்திய ரயில்வே ஒரு புதிய மற்றும் முக்கியமான நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இனி தட்கல் டிக்கெட்டுகள் பெறுவது எப்படி, அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். நம்மில் பெரும்பாலானோர் IRCTC இணையதளம் மூலம் ரயில் டிக்கெட்டுகளை பதிவு செய்கிறோம். ஆனால் சமீபகாலமாக போலி IRCTC கணக்குகள் அதிகரித்ததால் தட்கல் டிக்கெட் முன்பதிவில் பல பயணிகள் சிரமங்களை சந்தித்து வந்தனர். இதை சரிசெய்ய ரயில்வே நிர்வாகம் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சுமார் 2.5 கோடி போலி IRCTC கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் டிக்கெட்டுகளை பதிவு செய்ய ஆதார் அடிப்படையிலான OTP ஒருமுறை கடவுச்சொல் கட்டாயம் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், இனி நீங்கள் தட்கல் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றால் உங்கள் IRCTC கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டும். இதற்காக IRCTC இணையதள கணக்கு வைத்துள்ள பயனர்கள் அனைவரும் தங்களது ஆதார் எண்ணை உடனடியாக இணைக்குமாறு ரயில்வே கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து ஒவ்வொருவருக்கும் மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. உங்கள் IRCTC கணக்குடன் ஆதாரை எப்படி இணைப்பது? இதோ எளிய வழிமுறைகள். 1. முதலில் உங்கள் யூசர் ID பயனாளர் கணக்கு மற்றும் பாஸ்வேர்டு பயன்படுத்தி IRCTC முன்பதிவு இணையதளத்திற்குள் செல்லவும். 2. அங்கு மை அக்கவுண்ட் என்ற தலைப்பின் கீழ் உள்ள ஆத்தென்டிகேட் யூசர் என்பதை தேர்வு செய்யவும். 3. இப்போது உங்கள் ஆதார் அட்டையில் உள்ளவாறு உங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டும். 4. நீங்கள் பெயரை பதிவு செய்தவுடன் உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணுக்கு ஒரு OTP வரும். 5. அந்த OTPயை பதிவு செய்ததும் உங்கள் IRCTC கணக்குடன் ஆதார் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுவிடும். ஒரு முக்கியமான குறிப்பு: ஆதார் அட்டையில் இருக்கும் பெயரும் நீங்கள் இணையதளத்தில் பதிவு செய்யும் பெயரும் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே ஆதார் இணைக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். ஆகையால் கடைசி நேர சிரமங்களை தவிர்ப்பதற்காக பயனர்கள் அனைவரும் தங்கள் IRCTC கணக்குடன் ஆதாரை இப்போதே இணைத்துக் கொள்ளுமாறு IRCTC நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை தட்கல் முன்பதிவில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.